ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நர்பவி சமையல். இன்றைக்கி ஆப்பம் வித் வெஜ் ஒயிட் சால்னா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 5 சின்ன வெங்காயம், 5 முந்திரி, 10 மிளகு, அரை டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் கசகசா, 5 பாதாம், 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, அரை கப்பு துருவின தேங்காய், 1 பச்சை மிளகாய், 2 லவங்கம், 1 பிரிஞ்சி இலை, 1 இன்ச் பீஸு பட்டை, 2 ஏலக்காய். இப்போ ஒரு பிரிஞ்சி இலையை தவிர பாக்கி எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பேஸ்ட்டாக தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். நல்லா நைஸாக இருக்கணும், இல்லைன்னா ஒரு மாதிரி திரியாக இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான காய்கறிகள் என்னென்னு பார்க்கலாம். அரை கப்பு கேரட்டை ரவுண்டாக கட் பண்ணிக்கணும். அரை கப்பு காலிஃப்ளவரை ஒரு சுடு தண்ணியில் போட்டு 2 நிமிஷம் விட்டு தனியாக எடுத்து வடிகட்டி வச்சுக்கணும். அரை கப்பு பீன்ஸு, 1/4 கப்பு குடமிளகாய், 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு பெரிய வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணது, 1 கை புதினா இலை. இப்போ ஒரு ப்ரெஷர் பேனில் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக பட்டை, 2 ஏலக்காய், 2 லவங்கம் போட்டுட்டு அந்த பிரிஞ்சி இலையை நம்ம போட்டுட்டு நல்லா கிளறிக்கணும். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே போட்டு நல்லா கிளறிக்கணும். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 1 டீஸ்பூன் இதில் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காய்கறிகள் எல்லாத்தையுமே இதில் ஒன்றா போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். காய்கறிகள் லேசாக கிளறினதுமே புதினா இலையும் போட்டு நல்லா நம்ம கிளறிக்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை வந்து இதில் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும். அந்த பச்சை வாசனை போகட்டும், அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். இப்போ இந்த மிக்ஸி ஜாரியுமே நல்லா பாக்கி இருக்கிற மசாலா நல்லா நம்ம வாஷ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம ஊற்றிக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு நம்ம இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 1.5 கிளாஸ் டு 2 கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு நல்லா 2 நிமிஷம் கிளறினதுமே இதை நல்லா கொதிக்க விடணும். இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இதுக்கு உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். ஒருவேளை காரம் பத்தலைன்னா இன்னொரு பச்சை மிளகாயை இதில் நம்ம கீரி நம்ம போட்டுக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அதை நீங்கள் போட்டுக்கோங்க. ஆனால் மிளகாத்தூள் போடாதீங்க, ஏன்னா கலர் மாறி போயிடும், அது ஒயிட் கலராக இருக்காது. ஸோ இது நல்லா கொதித்ததுக்கப்புறமா மூடியை க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில் விட்டுறணும். நம்ம விசில் சூடாறினதுமே 1 நிமிஷம் கிளறி விட்டுட்டு நம்ம திருப்பி நம்ம கொதிக்க விடணும். இது ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னா ஒரு அரை கிளாஸ் டு 1 கிளாஸ் தண்ணி விட்டுக்கணும். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும். இப்போ நம்ம ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி தலையை போட்டுட்டு நல்லா நம்ம கொதிக்க வச்சுட்டு ஓரளவுக்கு அந்த சால்னா பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா இதை நம்ம இறக்கி ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கணும். நம்ம வெஜ் ஒயிட் சால்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆப்பம் செய்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஆப்பத்துக்கு வந்து 1 கப்பு இட்லி அரிசி, 1 கப்பு பச்சரிசி, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 கப்பு நம்ம சாப்பாடு நம்ம இன்றைக்கி வேக வச்சுருப்போம் இல்லை வடிச்சிருப்போம் இல்லைங்களா, அது வந்து ஒரு கப்பு வர அளவுக்கு நம்ம சாதம் தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதையும் இது கூட போட்டு நல்லா அரைச்சிக்கணும். ஒரு 1/4 கப்பு துருவின தேங்காயும் போட்டுட்டு ஒன்றா நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சிக்கணும். நம்ம அரைச்சிட்டு இது நைட்டு வந்து நம்ம கொஞ்சம் லைட்டாக ஒரு உப்பு போட்டுட்டு நம்ம அப்படியே நம்ம அதை புளிக்கிறதுக்கு நம்ம விட்டுறணும். அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா நல்லா நுரைச்சி உங்களுக்கு நல்லா பொங்கி புளிச்சிருக்கும். உங்களுக்கு இதை 2 தடவை நல்லா நம்ம கிளறி விட்டுட்டு இது நம்ம ஆப்ப பதத்துக்கு நல்லா தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆப்ப சோடா மாவு கொஞ்சமாக நம்ம போட்டுக்கணும். போட்டுட்டு இது ஆப்ப சட்டியில் வந்து ஒரு கரண்டிக்கு நம்ம நல்லா ஊற்றிட்டு நம்ம சைட்ஸ் எல்லாம் வேகிற அளவுக்கு மூடி போட்டு நல்லா மூடிக்கணும். சைடெல்லாம் நல்லா கிறிஸ்ப் ஆனதுக்கப்புறமா நம்ம அதை வந்து நம்ம வெளியில் எடுக்கணும். நம்ம இது உங்களுக்கு சட்டியில் பிடிக்குதுன்னா நீங்கள் சைடில் கொஞ்சம் ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு நீங்கள் இது மாதிரி பண்ணிங்கன்னா நல்ல அந்த கப்பு மாதிரி அந்த போட் மாதிரி ஷேப்பில் வந்து உங்களுக்கு ஆப்பம் வந்துடும். உங்களுக்கு இந்த ஆப்பத்தை வந்து நீங்கள் இந்த சால்னா ஊற்றி நல்லா நீங்கள் சாப்பிடலாம். அன்போடு சமைங்க, ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. நன்றி.